இன்னைக்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாகறேன். அன்னைக்கு அந்த அண்ணன் மட்டும் எனக்கு ஏசப்ப பத்தி சொல்லனா எனக்கு உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்காது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். அந்த அண்ணன் மூலியமா ஏசப்பா என்ன ரட்சித்துக்கிறாரு, நரகத்தை விட்டு நித்திய ஜீவனை ஏசப்பா எனக்கு தந்துக்கிறாரு. செம்ம ஜாலியா இருக்கு எனக்கு. அண்ணா என்ன பண்ற, என்ன கோலம் இது? ஹேய் வா தம்பி, என்ன எப்படிங்கிற? நான் கொஞ்ச மாசமா உங்க சர்ச்சில் காணும் எங்கன்னு கேட்டேன். வேலை விஷயமா வெளியூருக்கு போய்க்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உங்களை இப்படி இந்த கோலத்தை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா ஆச்சு? தம்பி இதெல்லாம் கண்டுக்காத, வீட்டுக்கு போடா. நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஜீர்ணிக்க முடியலண்ணா. ஆண்டவர் கோசம் எவ்வளவு வைராக்கியமா எவ்வளவு விசுவாசமா இருந்தீங்க. உங்க மூலியமா தானே நானே ரசிக்கப்பட்டேன். இன்னைக்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறாங்கண்ணா. நான் உங்க லைஃப்ல என்ன நினைச்சுன்னா எனக்கு தெரியாதுண்ணா. இதெல்லாம் வேணாம், நான் வந்துருந்தேன் என் கூட பல எப்படி ஏசப்பாட்ட வந்துருந்தா. தம்பி இதுக்கப்புறம் நல்ல ஏசப்பான்லாம் வர முடியாது, ஏசப்பான்னு ஏத்துக்க மாட்டாரு. நான் பின்மாற்றம் வந்துட்டேன், பெரிய பெரிய பாவத்தெல்லாம் துணிகரமா தைரியமா செஞ்சுட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, ஏசப்பாவால எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிக்க முடியும்னு. ஏசப்பாட்ட போய் மன்னிப்பு கேளுங்கண்ணா, ஏசப்பா மன்னிச்சிடுவாருண்ணா. தம்பி அதெல்லாம் ஒன்று சொன்னா புரியாதுடா. என் பாவத்துக்கு மன்னிப்பே இல்லை, அவ்வளோ கொடூரமான பாவத்தெல்லாம் நான் செஞ்சுட்டேன். தம்பி வேலை விஷயமா தான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன், பெண் ஆயிடுச்சுல அந்த பொண்ணு மேலே வீண்டேன். அந்த பொண்ணு கூட நான் செய்யக்கூடாத தப்புலாம் செஞ்சுட்டேன். அந்த பொண்ணு என்னை யூஸ் பண்ணிட்டு என்னை கைட்டு விட்டு போயிடுச்சு. அப்போ இந்த போதை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ எல்லா போதைக்கும் அடிமையாயிட்டேன். ஏசப்பா நம்ம மேலே அளவில்லாத அன்பு வச்சுக்கிறாரு, நமக்காக சேர்த்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்துக்கிறாரு. அவர் தான் உண்மையான கடவுள்னு தெரிஞ்சுட்டு நான் எவ்வளோ துணிகரமாக பாவம் செஞ்சுக்கிறேன். ஏசப்பா என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பார், அவர் என்னை மன்னிக்கவே மாட்டார். அப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. ஏசப்பாட்ட போய் மனசார மன்னிப்பு கேளுங்கண்ணா, ஏசப்பா கண்டிப்பா மன்னிப்பாருண்ணா. ஏசப்பா நம்ம பாவத்துக்காக மறிச்சிட்டாரு. இப்ப நம்ம செய்யற பாவம், இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாவம், இதுக்கு அப்புறம் நம்ம செய்ய போற பாவத்துக்கெல்லாம் ஏசப்பா சிலுவையில மறிச்சிட்டாருண்ணா. இப்ப நம்ம ஏசப்பாட மன்னிப்பு மட்டும் கேட்டா போனா மனசார அவர் மன்னிச்சு ஏத்துப்பாருண்ணா. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைண்ணா, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ண்ணா. சங்கீதம் 30:5 கூட என்னன்னா இருக்கு, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வுண்ணா. ஒரே ஒரு வாட்டி மட்டும் மனசு மாதிரி ஏசப்பாட மன்னிப்பு கேளுங்கண்ணா, ஏசப்பா அவர் தயவுனால கண்டிப்பா மன்னிச்சிடுவாருண்ணா. தம்பி நீ சொல்றதுல என் மண்டியில ஏறாது, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவேன். எனக்கு நரகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ போடா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. நரகம் எப்படி இருக்கும் பரலோகம் எப்படி இருக்கும்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்துக்கிறீங்க. நரகத்திலே அழிவில்ல, பரலோகத்திலே அழிவில்ல. நரகத்துல நித்தியமா வேதனை அனுபவிக்கணும், பரலோகத்துல சமாதானமா ஜாலியா இருக்கலாம். நரகத்துல நெருப்பு பூச்சி, நெருப்பு குழம்பு, நெருப்பா இருக்கும். நம்ம அதுல கருகி சாவோம், மறுபடியும் வருவோம், கருகி சாவோம், மறுபடியும் வருவோம், துடிப்போம் சாவோம், துடிப்போம் சாவோம். இதான நரகத்துல இருக்கும். ஆனா பரலோகம் அப்படி இல்லையேனா, ஃபுல் அண்ட் ஃபுல் சமாதானமா சந்தோஷமா நம்ம இஷ்டப்படி இருந்துக்கலாமேனா. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க இதெல்லாம். தம்பி அந்த நித்திய நரகத்துக்கு தான் நான் போறேன். இதோ பாறேன், இது நானு பாவம் 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 பாவம். ஏசப்பா என்னை விட்டு வெகு தூரமா இருக்கிறாரு. இந்த பாவத்தினால ஏசப்பாக்கு நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். அவர் எட்டி பார்த்தாலும் நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன் தம்பி. அவர் என்னை மறந்துட்டாரு, என் லைஃப் க்ளோஸ். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. உங்களுக்கு ஏசப்பா கிட்ட வரதுக்கு ஆசை இருக்கு, ஆனா உங்களை ஏதோ ஒன்று தடுக்குதுண்ணா. அது என் பாவம் தான். ஏசப்பாக்கு நான் ரொம்ப 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 துரோகம் பண்ணிட்டேன். அண்ணா யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் வாயத்தை வந்து அறிக்கையிடுங்கண்ணா, ஏசப்பா கண்டிப்பா மன்னிப்பாருண்ணா. அதே போல ஏசாயா 1:18 நீங்களே பாருங்கண்ணா, உங்கள் பாவங்கள் சிவேரென்றி இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்னு இருக்குண்ணா. உங்க பாவம் தழும்பு மாதிரி கொடூரமா இருந்தாலும் நீங்க மனசார மன்னிப்பு கேட்டா அந்த தழும்பை ஏசப்பா நீக்கிடுவாருண்ணா, பரிபூர்ண மன்னிப்பு கொடுப்பாருண்ணா. அதே போல சங்கீதம் 103:12 பாருங்களேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவன் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார்னு இருக்குண்ணா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும், அந்த அளவுக்கு ஏசப்பா நம்ம பாவத்தை விலக்கிட்டாரானா. ஏசப்பா எட்டி பார்த்தாலும் பாவம் தெரியாது, ஆனா நீ ஏசப்பா கிளியரா தெரியவனா.
ஏசப்பா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனா. ஏசப்பாக்கு பாவம்னா பிடிக்காதுண்ணா. நீ பாவத்தை வெறுத்தா போதுண்ணா, ஏசப்பா அந்த பாவத்தை அப்படியே எங்கேயோ போட்டுருவாருண்ணா. நீ தானே ஏசப்பாக்கு முழுசா கண்ணுக்கு தெரியுவ. ஆமால, நான் மன்னிப்பு கேட்டா மறுபடியும் ஏசப்பா என்னை மன்னிச்சு ஏத்துப்பார்ல. ஆனா நான் இவ்வளவு துணிகரமா பாவம் பண்ணிட்டேன். அவர்கிட்ட போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா. அவர் என்னை மன்னிச்சு ஏத்துப்பாராடா? ரொம்ப டவுட்டா இருக்குதுடா. அண்ணா, நீங்க ஏசப்பா கிட்ட வரக்கூடாதுன்னு இந்த சிந்தனை பிசாசு தானே உங்களுக்கு கொடுக்குறான். எபிரேயர் 8:12 பாருங்களேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச பாவத்தை நினைவோட வச்சுக்க மாட்டார். நினைவுல வந்து அவர் அழிச்சிடுவாரானா. தோ தெளிவா இருக்கு பாருண்ணா. ஆமால, மனசார மன்னிப்பு கேட்ட அடுத்த நொடியே ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சு மறுபடியும் என் மகனா ஏத்துப்பாரு. அப்புறம் அவர் என் பாவத்தையே மறந்துடுவாரு. அத மனசுல கூட வச்சுக்க மாட்டாரு. எனக்கு மறுபடியும் ஏசப்பா வேணும், எனக்கு என் ஏசப்பா வேணும். நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் வாழ்வோ சாவோ அது என் ஏசப்பாவுக்கு மட்டும்தான். தம்பி, நான் சர்ச்சைக்கு போயிட்டு முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். என் கூட வரியாடா? வாங்கண்ணா இப்பயே போலாண்ணா. தம்பி, ஏசப்போட விளையாட்டு அருமையா இருக்குல்ல. என் மூலியமா உன்னை ரசித்தாரு. இப்ப நான் பின்மாற்றத்துக்கு வந்தவொடனே உன் மூலியமா என்ன மீட்டு ரசித்துக்கிறாரு. எல்லாமே ஏசப்போட அளவில்லாத அன்பு தானா. வானா ஃபர்ஸ்ட் சர்ச்சைக்கு போலாம். சரி வா தம்பி. பின்மாற்றத்துக்கு போனவர்களே, இயேசுவை விட்டு தூரமாய் போனவர்களே, இயேசு இன்று உங்களை கூப்பிடுகிறார். வா மகனே, வா மகனே, உன் பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் என்னிடம் வா என்று இயேசு உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். துணிகரமான பாவத்திற்கு மன்னிப்பு இல்லதான். ஆனா நீங்க மனம் வருந்தி திரும்பவும் இயேசுவிடம் வந்து மனதார மன்னிப்பு கேட்கும் போது உங்களை கட்டிப்பிடிக்க இயேசு தயாராக இருக்கிறார். ஏன்னா நீங்க செய்த பாவத்தை பார்க்கிலும் இயேசு உங்க மேல அதிக அன்பா இருக்கிறார். நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். ஆனா ரொம்ப துக்கமா இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் உங்களை வெறுத்து உங்களை விட்டு போக மாட்டாரு. அவர் உங்களை காசு கொடுத்து வாங்கல, அவருடைய ரத்தத்தையே கிரியமா கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு. அதனாலதான் இந்த வீடியோ மூலமா ஏசு கிறிஸ்து உங்களை மீண்டும் கூப்பிடுறாரு. தயவு செய்து ஏசப்பா கிட்ட வந்துருங்க. நீங்க இப்ப இருந்த இடத்துல கண்ணு மூடி ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்களேன். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுவாரு, நீ எப்படா பாவம் செஞ்ச, அதை நான் எப்ப என் நினைவுல அழிச்சிட்டேன்னு சொல்லி உங்களை கட்டி அணைக்க அவர் நல்லவரா இருக்கிறாரு. இந்த முழு வீடியோவை பார்த்துட்டு அப்புறமும் உங்க இருதயம் கல்லு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த நித்திய நரகத்துல அக்கினியில துடிக்கிறத யாராலையும் மாத்த முடியாது. பி கேர்ஃபுல். ஏசு உன்னை நேசிக்கிறார்.